ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டைட்டிலே பார்த்துருக்கலாம் கிரிக்கெட் விளையாட போகிறோன்னு. கிரிக்கெட்டே விளையாண்டுருவோம். சரி, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. அடப்ப நான் லோட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுருக்கேன். வெல்கம் டு கிரிக்கெட் லீக் ப்ளே. விளையாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி கிரிக்கெட்டில் நான் மேட்ச் காட்ட மாட்டேன். டுமில் விகாஸ் பேர் விகாஸ் விக்ரகாஸ். கெட்டு 3 balls அடிப்போம். டுமில் கரெக்டாக வச்சுருக்குமோ? ஒரு பால் அடிச்சிட்டேன்னா அந்த சர்க்கிளில் அங்கே சர்க்கிள் தான் பிஞ்ச் ஆகுமா, அங்கே கரெக்டாக அடிச்சா கரெக்டாக போகுமா 6. இப்போ தான் புரியுதுங்க பாருங்களேன். இப்போ இவங்க கொண்டு வருவாங்களே, இப்போ இந்த சைடு திரும்பிட்டு இந்த பாலை இப்படி வச்சுட்டோன்னா பால் ரொம்ப டூ ஏர்லி என்ன அது பக் ஆகுதுல்ல, அது விட்டு வருதுல்ல. இப்படியே பண்ணால் இவனால் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான் இவன். இப்போ பாருங்களேன், இப்போ இது வந்து குட் ஷாட்டுன்னு அர்த்தம். இட்ஸ் டைம் டு பவுலிங். அட அதுதானே இவனும் பண்ணான். இது பெர்ஃபெக்டாக அவாய்டு இது ரெண்டுமே. ஓகே, 19.6 km. பின்னாடி இருக்கணும் பாஸ்கரா. ஸ்டெம்பு பக்கத்துலேயே இருக்கும். ரெடி, பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஆனால் பர்ஃபெக்ட் வரல. சுஹாஸ்னு யாரோ இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சுன்னா நான் அப்போ இது பிஸ்கட் பேக்கெட் இருந்த ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, இது ஒரு நிமிஷம். ஓகே, ஐயோ நோ பாலா போச்சு. திரும்பி சான்ஸ் இருக்குல்ல. 7.3 degrees. அது என்ன டிகிரிஸ் கரெக்டாக 8.9 degrees. ஓகே, பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், யூ ஆர் ரெடி ஃபார் அன் ரியல் மேட்ச். ஏழை நான் இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் மேலே யாரில்ல நீ போல நல்லா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நானும் மனுஷன் தானே. சரி ஓகே போகலாம். யார் அதே மாதிரி கெஸ்ட்டுன்னு இருக்கான். யூ பேட் ஃபர்ஸ்ட். சரி சீரியஸாக இருக்கலாம். இப்படி சைடில் திருப்போம். டுமில் பர்ஃபெக்ட். 64 இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி திருப்பி வச்சுருவான். போடு ஷார்ட்னு இதான் ஷார்ட்டு. திரும்பி ஆரம்பிக்கிறான். ஜம்பர் ஷாட்டு தந்து 3 பாலும் 6 தான். பர்ஃபெக்ட். எப்போ பார்த்தாலும் பர்ஃபெக்ட்னு வருது. ஒரு ஓவர் தான், அதுலேயே எல்லாமே ஆடினா. ஐயோ தப்பா பிடிச்சிட்டேனே ஃப்ரெண்ட்ஸ். இது பர்ஃபெக்ட்டு 30 ஆயிருக்கும். இதுவுமே நான் அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, எந்த ரன்னாலையும் எடுக்க முடியாது. இது அடிச்சேன் 36 ரன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே 6 அடிச்சா 36 ரன்ஸ் தான் எடுக்க முடியும். கரெக்டாக குதிக்கோள் பார்த்து அடிக்கணும். இங்கே என்னமோ ஆடிட்டு இருக்கிறாங்க, அடிச்சிட்டுங்க. ஓகே, ஐயோ டைமர் வேறு இருக்கா. 1 2 3 செகண்ட்ஸ் காமிச்சிச்சு.
சிக்ஸ் அடிச்சாலே இருக்க முடியாது. வேஸ்ட் தம்பி நீ. கேம்னா சும்மா பட்டு பட்டுன்னு ஆச்சிடலாம். ரியல் லைஃப்பில் பேட்டே தூக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. Bro, what just happened? நான் கேட்ச் அவுட் பிடிச்சிட்டேனா? எப்பட்றா? அப்படிலாம் ஒரு ஆப்ஷனும் இல்லையே. அதே கேட்ச் அவுட் பிடிச்சிக்குமோ? சரி கண்டினியூ. என்ன 2-1 ஓப்பன் பண்ணு. காயின்ஸா? ஓகே. இந்த விக்கெட் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் தான். பாஸ்கர் சூப்பராக இருக்குவே. ஓகே யாருப்பா பவுலிங்கா? ஜெஃப்ரின்னு யாரோ ஒருத்தான் எனக்கு ஆப்னன்ட்டு. சிக்ஸு பறக்க விட்டா என்ன? போடு 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 போட். ஷார்ட் ஆகுது. என்ன 2 இதுக்கு 3 + 6 தானே? 3 3 6 6 6 வெல்லும். சரி 6 6 12. கேட்ச் அவுட்டா? ஓ கரெக்டாக அவன் அடிக்கும். ஓ 6 தூக்கிட்டான். அப்போ பவுலர் மாற்றணுமா? நான் பவுலர் மாற்றியும். ஆஃப் பிரேக். நீ ஆஃப் பிரேக் தானே? இப்படி போ. ஆஃப் பிரேக் ஆயிடுவல. இப்படி போகுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி திரும்பிடுமா? எப்படின்னா என்ன பாருங்க சொன்னேன்னா இதனால வயலே வராதுன்னு தோணுது. பாருங்கள் அடிச்சான், கேவலமாக அடிச்சான். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் லாஸ்ட் பவுலிங். இவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும். ஒன்று அவனை அவுட் ஆக்கணும். அதான் என்னோட நிலைமையாக இருக்குது. ஆடப்போயா எனக்கு பின்னாடி ஆச்சுன்னா இப்போ பிடிக்க மாட்டேங்கானே. அது மேலே போயிட்டு கீழே வந்தால் தான் நீ பிடிப்பியோ போல. ஓவர் பேட்டிங். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 18 19 போதுமா? சிங்கிள்ஸில் ஜெயிச்சிடலாம் போலையே. டபுள் அடித்தாலே ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறேன். 6 அடிச்சு இல்லை, முதல் ரன்னே 6. முதல் பாலே 6. 6 + 6 12. இன்னொரு தடவை 6 அடித்தாலே போதும். பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டோமா? பர்ஃபெக்டா? எங்கே இந்த பைத்தியக்காரங்க ஆள் இல்லையோ அங்கே தான் நம்மளாம் பிடிக்கணும். இப்போ நம்ம எங்கே பிடிக்கணும்னா இப்போது இல்லை இங்கே வேணாம். போடுறான்டா பவுலிங்கு. பர்ஃபெக்ட். அது அவுட்டு. பா கிளம்பு. இன்னும் ஒரு ரன் எடுக்கணும்ல. சும்மா ஒரு ரன் எடுத்தாலே வின் ஆயிடுவேன். டோமில். ஓகே என்ன ஓகே முடிச்சு. நான் தான் வின்னர் ஃப்ரெண்ட்ஸ். 1 ரன் எப்படி 92 வின்னுங்க. 19 எடுத்துது. ஜெஃப்ரி போடா. ரெஃப்ரி இவன் என்ன நாட்டுக்கான? இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட கேட்டு கற்றுக்கணுமோ என்னமோ. மேட்ச் இது தானே நீ சொல்லுவ பத்தியா? அப்படி அனுப்பிச்சிட்டு
வெல்கம் கிட் தேவையில்லை உன் கிட்டு. அன்லாக் கட் லெவல் 3 18 ஜெம்ஸ். 40 ஜெம்ஸ் இருக்கு. சரி வா சரி விளையாடுவோம். என்ன அதை ஆடு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆடு முடிஞ்சிச்சு. ஓமான்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்கான். யாருக்கு தெரியலையே. பிடி பங்களாதேஷ். மிஸ்டே பர்ஃபெக்டாக போட போகிறேன். 131 அவுட 1 ரன் டு வின். ஒன் ரன்ல 6 ரன்ஸ் எடுக்க மாட்டான். என்னை பற்றி தெரியாதுல. 6 ரன்ஸ் எடுத்துடா. போடா கெட் அவுட் யூ நான்சென்ஸ். திட்டக்கூடாதுல்ல, சும்மா சொன்னேன். 200 காயின்ஸ் 100 செலவு பண்ணிட்டு 200 காயின்ஸ் வாங்குவோமா? எப்படி இருக்கும் போட. 18 ஓப்பன் பண்ணிடலாம். இவனெல்லாம் அப்கிரேட் பண்ணுவேன்னா கொஞ்சோண்டு அப்கிரேட் பண்ணிக்கிறான். லெவல் 2 போதும் இவனுக்கு. ஐயோ 48 இல்லைப்பா சாமி. ஆடு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. எனக்கும் தெரியல. ஆடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு பேட்மேன் தானே இருப்பான். டேனின்னு யாரு அந்த ஒன்று அடிக்கிறான். நல்ல பேட்மேன் போனோம் வா அடிச்சு தான் பார்ப்பான். பர்ஃபெக்ட்கே பர்ஃபெக்ட் கொடுப்பேன்டா நான். Catch out. Need 1 run. First volley, first out. Duck out. இவன் என்னன்னா இந்த ஸ்ரீலங்கா ஆளுன்னு நினைக்கிறேன். அதான் ஸ்ரீலங்கா தானே ஃப்ரெண்ட்ஸ். இது வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போல்லாம் வர நீங்களாம் லைக் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்ல. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணணும். அடப்போயா லெவல் 3னா என்னது? 2 இல்லையா? சரி திரும்பி உன் கூட தான் ஆடணும் வா. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பர்ப்ளெக்சிட்டி சக்தி பேட் ஃபர்ஸ்ட். நமக்கு டார்கெட்டே கிடையாது. ரொம்ப ஏர்லி அடிச்சிட்டோம். இதுக்கு முன்னே நல்லா ஏன் வீடியோவே ரெடி பண்ணலனா நீங்கள் ஒழுங்காகவே லைக் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் நல்லா வந்திருக்கு, சரி லைக் பண்ணலையே, ஏன் இந்த காரணம்? லைக் பண்ணணும் எங்கள் வீடியோக்குள்ள. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிக்கா அப்போ பார்ட் 2 போடலாம், அப்புறம் பார்ட் 3 போடலாம், முடிச்சிடலாம், நெக்ஸ்ட்டு வேறு கேம் போடலாம் அப்படின்னு யோசிப்பேன். நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே விட்டுறீங்க.
போட சொல்லுங்க. கரெக்டாக இல்லையா? சரி, இதுக்கு மேலே வீடியோவை லைக் பண்ணிடுங்க. காச்சோட்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக் பண்ணல, அதனால தான் நீ 9 ரன்ஸ் அவனுக்கு. கண்டிப்பாக 6 அடிச்சிடுவான். நீங்கள் லைக்கே பண்ணல, போங்க. பார்த்தீங்களா, போராடிட்டு இருக்கோம். இந்தியா போராடுது. என்ன லைக்கே பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ணுங்கன்னா கேட்கவும் மாட்டீங்க. அப்படிதான் நிறைய வீடியோஸ் சொல்லுவோம். போங்க நிறைய. அவ்வளோதான், நம்ம தோற்றோம். 4 ரன் சேர்த்தா இன்னும் 2 தடவை 2 ரன் சேர்த்தாலே வின் ஆயிடுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தோற்றோம். ஏன்டா நோ பால் போட்டேன்னா அப்போதான் பால் வேஸ்ட் ஆகும். பாய். நீங்கள் நீ தோக்கடிச்சிட்டீங்க, போங்க. போலீஸ் இந்தியா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். உங்களை எனக்கு பண்ணவே மாட்டேங்க, போங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் ஜெயிக்கலைன்னா நீங்கள் இன்னும் லைக் பண்ணலன்னு நினைக்கிறோம். இன்னும் நீங்கள் லைக் பண்ணலன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நோ வெர்சஸ் ப்ரோ. என்ன? ஓ, ஐயோ, திரும்பி அதேதான். ஸ்ரீலங்கா இந்த பவுலிங் தான் நானும் பண்ண போகிறேன். லைக் பண்ணுங்க. லைக் பண்ணல, போங்க. நம்ம தோக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நான் சேனல் க்ரியேட் பண்ணல. போங்க. பாருங்கள், இதில் மட்டும் நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்கன்னா அவன் ரன்ஸ் எடுக்குவான். ஓ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிட்டீங்களா? 100 ரன்ஸ் எடுக்கல, 5 ரன் தான் தேவை. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 6 அடிக்க முடியும். சரி, டுமில் லைக் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்போ இது ஃப்ளூக்கில் நடந்திருக்கு. நீங்கள் லைக் பண்ணல. அப்போ லைக் பண்ணால் நான் 6 அடிச்சிருப்பேன்ல. சொல்லுங்கள். இப்போ லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால 6 அடிக்க போகிறேன். அடிக்கலை, அப்போ நீங்கள் லைக் பண்ணல, கண்டுபிடிச்சிட்டேன். போங்க. அப்பவும் நான் தான் வின்னு தான், அதனால் நீங்கள் லைக் பண்ணல, அதனால தான் நான் 6 அடிக்கல. இல்லைன்னா நான் 6 அடிச்சிருப்பேன்ல. போங்க ஃப்ரெண்ட்ஸ். கராச்சி ஓகே. டூர் 2 மட்டும் ஆயிடுச்சேப்பா. டூர் 2 மட்டும் விளையாண்டுட்டு பாய் போகலாம். எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்குது. ஆடப்பா, என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்பில் எந்த ஆடுமே வேண்டாண்ணா, நீங்கள் ஒன்று பண்ணணுமா, பெர்ப்ளெக்சிட்டி ஆப்பை ஏற்றிட்டு எனக்கு ஆடே வேண்டாம் அப்படின்னு சொல்லணுமா. அதை நாங்கள் நம்பி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆகி என்ன பண்ண போகிறோம். இப்போ நோ பால்னால் என்னென்னா, இப்போ 4 அடிச்சானா இப்போ 5 ரன்ஸ் வந்துடும், 1 ரன் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ தான் கவனித்தேன், போன ரவுண்டே கவனிச்சிட்டேன். நோ பால் இன்னொரு பாலும் சேரும். மிஸ்டு. தூரமாக இருக்கிறதுனால அந்த எய்ம் பண்ண முடியல அவங்களுக்கு.
கேட்ச் அவுட் பண்ணுங்களேன். புறா ஓட்டம்புறா. இப்போ இவன் வந்து நிறைய ரன்ஸ் எடுக்கக்கூடாது. டோட்டலு 36 தான் வரும். 6 அடிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ ஒழுங்கா இவனை அடிக்க விடாமல் பார்க்கணும். ஒய்டா ஏன்னா அவன் அடித்தாமல எப்படிலாம் ஒய்டு வரும்? அடித்தாலும் டாட் பால் தானே வரும். டாட் பால் என்னோட இது கிடையாது. சரி 4 ரன்ஸ் போயிடுச்சு. இதா இன்னொரு பால் ஆட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து ரன் ஆட் ஆகலை. எப்படிறாங்களே 1 ரன் தான் எடுத்துருக்கான். 14 ரன்ஸா? நோ பால் ஆயிடுச்சு. இன்னும் 3 பால் இருக்குமே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக்கே பண்ணல. சொல்லிக்கிட்டே இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லைக்கும் பண்ணல, ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலே தேட முடியல, அந்த அளவுக்கு நீங்கள் அப்படி இருக்கீங்க. மேட்ச் லாஸ்ட் போச்சு. கராச்சி அவன் வந்து ஒன்னாச்சி போங்க. பாய் ஃப்ரம் வெயிட். பாய் ஃப்ரம் BE0163. பாய் 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 பாய். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் பாய். இன்னும் பாய் சொல்லிட்டு போகலை. நான் இதில் பார்த்துருக்கேன். சுகாசி அப்கிரேட் பண்ணிடலாம். சுகா பாஸ்கரே அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பாய் 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 பாய். இதை பண்ண முடியுமா? சி பாய்.